திமுகங்கிற ஒரு ஆளும் அதிகாரம் கொண்ட கட்சி இவர் கடுமையாக எதிர்க்கிறாரு சார். அப்போ அவங்க கிட்ட இருந்த அச்சுறுத்தல்கள் இவங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை கையாளக்கூடிய அதெல்லாம் கையாண்டுருவார். இந்த ஒரு வாலிப சேனை இந்தியாவில் எந்த தலைவனுக்கு இல்லை. மத்திய சர்க்காரை மாநில சர்க்காரை ஒரு சேர எதிர்க்கிறார் ஒரு தலைவர். தளபதி விஜயின் அவர்களுடைய அசாத்தியமான துணிச்சலை மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையும் நமக்கு புறப்படுத்துகிறார். என்னதான் இருந்தாலுமே நம்ம நம்பிக்கையும் அந்த ஒரு உறுதியோட பேசினாலுமே நம்ம அரசியல்ங்கிறது வாக்காளர்கள் மனசு வைக்கணும் சார். அந்த ஒரு இடத்துல கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மக்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்றதுக்கு அந்த கட்டமைப்புங்கிறது தாவேகா கட்சியில் இப்போ வரைக்கும், ஏன்னா பெரிய பெரிய நிர்வாகிகளை இணைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை பண்ணிட்டாங்களா 26 எலெக்ஷன்? அதிமுகவில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இல்லை. வீசிய கை வெறுங்கையுமா வந்தார். சின்னம் இடர்டைல முதலமைச்சர் கலைஞர் 184 இடத்துல வெற்றி பெற்று இந்தியாவில் அதிக எம்எல்ஏக்கள் இருந்த முதலமைச்சர் கலைஞர். அவர் எடுத்து திண்டுக்கல்ல வருவார், எடுத்த இடத்துல வெற்றி பெற்றார். திமுக அளவுக்கு கட்டுமானம் இல்லைன்னாலும் அதையெல்லாம் சரி பண்ணதுக்கு தான் செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த வேலையை கச்சிதமாக பார்ப்பார். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேகா பரப்புரை செயலாளர் மதிப்பிற்குரிய நாஞ்சில் சம்பத் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அப்புறம் சார், இப்போ விஜய் புதிய அரசியலில் முன்னெடுத்து வந்திருக்கிறாரு. அரசியலோட ஆளுமை கொண்ட திமுக கட்சி, 50 வருடம் அனுபவம் கொண்ட அதிமுக கட்சி, இவங்களை எதிர்த்து இவரால் சர்வே பண்ண முடியுமா சார்? அதிமுகவெல்லாம் போட்டியிலே இல்லையே. எப்படி சார்? எப்படியும் அவங்க 50 ஆண்டு காலம் ஒரு களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் கண்டுகொள்ளவில்லைன்னு விஜயமங்கலத்தில் பேசிட்டாரு. பட் அந்த இது அரசியல் ரீதியாக இல்லை தம்பி. அதிமுகவுக்கான தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும். 2 புகழ்பெற்ற தலைவர்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இருந்தாங்க. அந்த இடத்துல இவர் இருக்கார். இவருக்கு தரவுகளோட பேச தெரியாது. கம்பராமாயணத்தையே சேக்கலார் எழுதுனான்னு சொல்கிறவர். அதே மாதிரி நம்ம தமிழக முதல்வரும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாரு சார். பண்ணியிருக்கலாம். வாரி அணைக்கிற பண்பு வேணும் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தவர் எஸ்டி சோமசுந்தரம். அவர் திமுக மாணவர் அணிக்கு இராணுவ வலிமை தந்தவர். தமிழ்நாட்டினுடைய ஃபஸ்ட் பி கிராஜுவேட் அவர் எம்ஜிஆரை எதிர்த்தார், விமர்சித்தார். எம்ஜிஆர் வாரி அணைச்சிக்கிட்டார். அப்படி ஒரு பண்பு மக்கள் திலகத்தில் இருந்துச்சு, ஜெயலலிதாட்டே இருந்துச்சு. ஆனால் இவர் நிபந்தனை இல்லாமல் நான் சேருகிறேங்கிறார் ஓ பன்னீர்செல்வம். பிஜேபி செய்த சதியால் முதலமைச்சர் பதவிக்கு வர வேண்டியவர் அந்த வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீஃபாக இருந்த பிறகு, இந்த சீஃபுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கணும். அதையும் அவருக்கு கொடுக்க விடாமல் எடப்பாடியை உட்கார வச்சு, எடப்பாடி சொன்னதை கேட்பான்னு சொல்லிக்கிட்டு அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நான் ஆனாலும் நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னு சொன்ன பிறகு கூட, நெஞ்சுடைந்து சொன்ன பிறகு கூட ஏற்றுக்கிடலை. எனக்கு கட்சி தான் முக்கியம், எல்லாரும் ஒன்றாக வேண்டும் என்று ஒரு 36 ஆண்டு காலம் ஜெயலலிதா விரல் நீட்டிய இடத்தில் வினையாற்றியவர். அந்த அம்மாவினுடைய சுகதுக்கங்களை தீர்மானித்தவர். ஜெயலலிதாவுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெருமாட்டி சசிகலா. கட்சி ஒன்றானா போதும்னு சொன்ன பிறகு கூட அவங்களையும் கட்சியில் இணைத்துக்கொள்ள அவர் தயங்கியது. அதிமுக இன்னைக்கு சவுத் சோனில் பலவீனம் இழந்து விட்டது. ஒரு 4வது இடத்துக்கு வருகிறது ஒரு தொகுதியில், எங்கள் கன்னியாகுமரியில். திக்கெல்லாம் புகழ்கிற திருநெல்வேலி, கன்னியாகுமரி எப்போவுமே வித்தியாசம் தானே சார். தமிழ்நாடு என்னால் 4வது இடங்கிறது கொடுமை தம்பி. அதிமுக சரித்திரத்து பெரிய சர்க்கல் இது. திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துருச்சு. 13 தொகுதியில் 3வது இடத்துக்கு வந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தலிலும் அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலம் நெருங்கி வருகிற வேளையில் ஒரு இடைத்தேர்தலை பரிசோதனை களமாக பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டிக்கும் வரல, ஈரோடு கிழக்குக்கும் வரல. அதனால் ஒரு பலவீனமான தலைமையில் அந்த கட்சி தொண்டர்கள் இன்றைக்கி நம்பிக்கை இழந்துட்டான். அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல 21ங்கிறது,
அது 15 குறுகி போச்சு. 2021 3% தானே சார் வித்தியாசத்தில் திமுக வாக்குகள் வித்தியாசத்தில் தானே வெற்றி பெற்றிருக்கு. அந்த நேரத்துலேயும் பலவீனம் அடைந்தது தானே சார் அதிமுக ஜெயலலிதா மறைவு. அதுக்கப்புறம் இவர் நிர்வாக பொறுப்புக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ இது இவங்களோட இந்த 3 தலைவர்களோட அது மாதிரி அந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சியை ஒன்றிணைப்பதற்கு அவர் இதை பற்றியும் கவலைப்படலை. அதனால் அதிமுக களத்தில் இல்லை. ஒன்று உங்கள்கிட்ட உறுதியாக சொல்கிறேன், அந்த சினிமாத்தனமான வாக்காளர்கள் கொஞ்சம் உண்டு ஏடிஎம்கேக்கு. அந்த வாக்காளர்கள் பூரா சத்தம் இல்லாமல் தளபதி விஜயை நம்பி வந்துட்டாங்க. திமுகங்கிற ஒரு ஆளும் அதிகாரம் கொண்ட கட்சி இவர் கடுமையாக எதிர்க்கிறாரு சார். அப்போ அவங்க கிட்ட இருந்த அச்சுறுத்தல்கள் இவங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை கையாளக்கூடிய அதெல்லாம் கையாண்டுருவார். அவருக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்கல்ல. இந்த ஒரு வாலிப சேனை வந்து இந்தியாவில் எந்த தலைவனுக்கு இல்லை தம்பி. ஆனால் ஜென்சி தானே சார். இப்போ அவரோட கூட்டங்களில் பார்த்தோம்னா அதிகமாக இளைஞர்களும் பெண்கள் பரவலாகவும் இருக்கிறாங்க. பட் 35 ஏஜ்க்கு மேலே வந்து அதிகமாக பார்க்க முடியல. பெண்கள் இருக்காங்க. அதெல்லாம் வாக்குகள் வாய்ப்பு இருக்கா சார்? வாக்குகள் ஆகுமான்னு தான் உங்களை மாதிரி ஆட்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் திருவாரூர்லேயே பதில் சொல்கிறார். இது ஓட்டாகாதுங்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டார். அதில் ஆரவாரம் செய்தாங்க. அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக இப்போ அந்த அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சார். பட் இது வரைக்கும் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவுக்கு மாற்றாக ஒன்று எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ வந்தார். அந்த கட்சி காணாமல் போய்விட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கபில் சிலம் கருப்பையா முப்பரார் 6000 ஏக்கருக்கு அதிபதி. அன்னை இந்திராவினுடைய மெசஞ்சர். ஒரு 40 ரூபாய் ஸ்லிப்பர் தான் காலில் போட்டிருப்பார். 4 முழ வேட்டி, கடவு சீட்டு, பாஸ்போர்ட்டே எடுக்காத அரசியல்வாதி, நல்ல பண்பாளர். அவர் வந்தார். 20 இடங்களில் எம்பி சீட்டு ஜெயிச்சிச்சு. திமுக கூட கூட்டணி. ரஜினிகாந்த் அட்வைஸ், ரஜினிகாந்தனுடைய ஆதரவு. 40 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று எதிர்கட்சி. 2 கார்பரேஷன் மாநகராட்சி வந்துச்சு. அந்த கட்சி இன்னைக்கு இல்லை. அதான் இப்படி அரசியலில் இப்படி ஒரு வரலாறுகள் இருக்குது. விஜயகாந்த் கூட நம்ம எடுத்துக்கலாம். விஜயகாந்த் வந்தார். அவரால் நிற்க முடியல. சுப்ரீம் ஸ்டார் வந்தார் சரத்குமார். மனைவியோட போய் காலில் விழுந்துட்டார், முடியலை. கமலஹாசன் உலக நாயகன். என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித்தரப் போகிறவன் கமலஹாசன்னு நான் கனவில் இருந்தேன். அந்த கமலஹாசன் டார்ச் எடுத்து டிவியை உடைச்சி திமுகவுக்கு எதிராக போர் முரசு கொட்டினார். அதனால் அங்கே போய் ஒரு சீட்டு வாங்கிட்டாரு சார். வாங்கி கட்சி காணாமல் இப்போ இந்த தேர்தலையுமே அவர் கட்சி பேச்சே இல்லையே சார். அதான் அவர் காணாமல் போயிட்டார். அரசியல்லேருந்து அந்நியமாகிட்டார். அந்த இடத்துல ரொம்ப யோசிக்கணும். மத்திய சர்க்காரை மாநில சர்க்காரை ஒரு சேர எதிர்க்கிறார் ஒரு தலைவர். தளபதி விஜயின் அவர்களுடைய அசாத்தியமான துணிச்சலை மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையும் நமக்கு புறப்படுத்துகிறது. நிச்சயம் சார். அதனால இதில் கொஞ்ச நாள் பயணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பயணிக்கிறேன். நான் போய் சேர்ந்தோடனே ரொம்ப என்னை மரியாதையாக ட்ரீட் பண்ணி, நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார். சொன்னதுன்னே தெரியும் அப்படின்னு. எப்படி பேசினார் சார் உங்ககிட்ட? அடுத்த திட்டங்கள் பற்றி ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னு. என்ன பொறுப்பு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். எதையும் எதிர்பார்த்து வரல. என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஆபத்து வந்திருக்கு, உங்கள் கூட பயணிக்கிறதான்னு வந்தேன் அப்படின்னு. நான் ஒரு சொற்பொழிவாளர், அவ்வளோதான். நான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சொற்பொழிவாளர். அதனால் அது சம்மந்தமாக ஏதாவது கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு. அதில் தான் கேம்பெயின் செக்ரட்டரி, யுத்த காலம் வந்தாச்சு, கேம்பெயின் செக்ரட்டரி அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பரப்புரைகள் அதை மனப்பூர்வமாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கான செய்திகளை எல்லாம் சேகரிச்சேன். சரி சார். என்னதான் இருந்தாலுமே நம்ம நம்பிக்கையும் அந்த ஒரு உறுதியோடு பேசினாலுமே வந்து நம்ம அரசியல்ங்கிறது வந்து வாக்காளர்கள் மனசு வைக்கணும் சார். அந்த ஒரு இடத்துல வந்து கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மக்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்றதுக்கு அந்த கட்டமைப்புங்கிறது தாவேகா கட்சியில் இப்போ வரைக்கும், ஏன்னா பெரிய பெரிய நிர்வாகிகளை இணைக்கிறாங்க. இன்னும் அந்த கட்டமைப்பை வந்து பண்ணிட்டாங்களா 26 எலெக்ஷனுக்கு? இல்லை, கட்டமைப்புங்கிறது அதிமுகவில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இல்லை. அவர் அரசியல் அனுபவங்களோட வந்தார்ல சார். வீசிய கையும் வெறுங்கையுமா வந்தார். அனுபவம் எடுத்துகிட்டு வந்தார்ல சார். சின்னம் வந்து இடர்கிட்ட சுயேட்சை சின்னம். முதலமைச்சர் கலைஞர் 184 இடத்துல வெற்றி பெற்று இந்தியாவில்
அதிக எம்எல்ஏக்கள் இருந்த முதலமைச்சர் கலைஞர். அவர் எடுத்து திண்டுக்கல்ல வருவார், எடுத்து எடுப்பில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் திமுகவோட பயணித்திருக்காருல்ல சார், திமுக காங்கிரஸ்ல அதுக்கப்புறம் தான் கட்டமைப்பை தொடங்குறார். இங்கேயும் கட்டமைப்பெல்லாம் நான் ஒரு நேற்று முன்தின மாவட்ட செயல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். கட்டமைப்பு அந்த தம்பிகளுக்கு அனுபவம் குறை. தளபதி விஜய் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நம்ம கபட வேதாரிகள் சொல்லி கூட போட்டிருந்தீங்க சார். அது ரொம்ப துணிச்சலான அறிக்கை அது. அது மட்டும் இல்லை, அந்த பின்வரும் நாட்களில் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு நம்மிடம் இருக்கிற வாக்காளர்களுக்கு பறி போயிருக்கிறதா, அவங்கள அந்த வேலையில் கவனம் செலுத்தணுன்னு சொல்லி அந்த வேலை இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, வேகமாக நடந்துட்டுருக்கு. திமுக அளவுக்கு கட்டுமானம் இல்லைன்னாலும் அதையெல்லாம் சரி பண்ணதுக்கு தான் செங்கோட்டை இன்னைக்கு அந்த வேலையை கச்சிதமாக பார்ப்பார். பட் இந்த குறிப்பிட்ட காலங்களில் அதை செய்ய முடியுமா சார்? ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம். இன்றைக்கி இந்த இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கிற காலத்தில் அதெல்லாம் செய்திடலாம். ஆனால் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை. சலசலப்புகள்லாம் வந்திருக்கேன் சார். அந்த அஜிதா போராட்டம், விஜய் காரையை வந்து மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருக்குதுங்கிறீங்க சார். ஆனால் பட் அவங்க மக்களை சந்திச்சிருக்கிறாங்க, அவங்க பின்னாடி கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இதனால கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு மாற்று கட்சி தேடி போக வாய்ப்பு இருக்கும்ல சார்? அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஒரு குடும்ப பிரச்சனை. அதெல்லாம் அடுத்தடுத்த விவாதங்களை சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.